ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து 4 நாட்கள் முடியலாம் நம்மளோட தக் லைஃப் திரைப்படம் வந்து எத்தனை கோடி வசூல் செஞ்சுருக்கு அந்த ஒரு விவரத்தை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து மணிரத்னத்துடைய இயக்கத்தில் கமலஹாசன் மற்றும் சிம்பு இணைந்து போன வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் தக் லைஃப். ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து நம்மளோட த்ரிஷா, அபிராமி, ஜோஜி ஜார்ஜ், நாசர், அசோக் செல்வன், ஐஸ்வர்யா லக்ஷ்மி அப்படின்ட்டு பெரிய ஒரு நட்சத்திர பட்டாலுமே இந்த திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தாங்க. செம்ம பெரிய எதிர்பார்ப்பு ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் வந்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய ஏமாற்றத்தை தந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிலீஸ் ஆன முதல் நாள் இருந்தது இந்த திரைப்படத்துக்கு வந்து கடுமையான விமர்சனங்கள் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ என்னதான் வந்து நெகட்டிவ் விமர்சனம் வந்தாலுமே வந்து சில பேர் வந்து திரைப்படத்தோட கதையை புரிஞ்சு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து நிறைய பேர் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும்தான் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப பெரிய ஒரு ஏமாற்றமாக இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னதான் வந்து தக் லைஃப் திரைப்படம் வந்து சில நெகட்டிவ் விமர்சனம் பெற்றாலும் வசூலில் வந்து டீசெண்டான கலெக்ஷன் தாங்க பெற்றிருக்கு. அதாவது 4 நாட்கள் முடியல மொத்தமாக வந்து கிட்டத்தட்ட 80 கோடிக்கு மேலே வந்து வசூல் செஞ்சிருக்கு. கண்டிப்பாக இது வந்து கமலஹாசன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் சிம்பு ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வீக்கெண்ட்லேயும் வந்து கிட்டத்தட்ட வெறும் 10 கோடி தான் வசூல் செஞ்சுருக்கு அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கிங்கான விஷயம். ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் போகும் நாட்கள் எத்தனை கோடி வசூல் செய்யுது அப்படின்ட்டு.